அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, அந்த 12ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடியதுதான் மீனராசி. மீனராசியில பாத்தீங்க அப்படின்னா, குருவே ஆட்சி அதிபதியா வருவாரு. பொதுவா வந்து நம்ம ஜோதிட முறையில சொல்லுவாங்க, அயன சயன போகம்னு சொல்லுவாங்க. அந்த அயன சயனம்னு சொல்லக்கூடிய விஷயம்னா வந்து இந்த ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய சனியும் சரி, அதே மாதிரி இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அங்க ராகு இருக்காரு. அத கொஞ்சம் பாத்துக்கணும். பொதுவா அயன சயன போகும்போது அந்த படுக்கை சுகம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது நிம்மதியான தூக்கம் இல்ல அப்படின்னுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்ல. இந்த மாதிரியான நிலைகள்லாம் ரொம்ப பாடுபட்டவங்கள்ல கடந்த காலத்துல கடந்த வருஷத்துல ராகுனுடைய பிடியில இருந்தவங்க இவங்களும் ரொம்ப பாடுபட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு. இவங்க என்னதான் வந்து தங்கமா பார்த்தாலுமே இவங்களுக்கு நல்லவங்கன்ற பேர் கிடைக்கிறது கஷ்டம். அது என்னவோ அது மீனராசிக்கான ஒரு இதுவான்னு தெரியல. ரொம்ப இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கவங்கள நல்லா வச்சுக்கணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க ஒரு பொருட்டாவே இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தோட உறுப்பினர்களா இருக்கட்டும், நமக்கு பழகக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் வெல் டெடிகேட்டடா இருப்பாங்க. அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து செய்வாங்க. பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது கிடைக்காது. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல உயர்வான நிலையை நோக்கி இப்ப எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் இன்ன வரைக்கும் இந்த ராகு இந்த 2 மாசம் கழிச்சு அவங்க எடுத்து வைக்கலாம். எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் ஒரு ஜூனுக்கு அப்புறமா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது உண்டு. ராகு கேது பயந்ததுக்கு அப்புறம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் ஒண்ணா வந்து உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் இவங்களுடைய நிலைகள் நல்லா இருக்கும். கால்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். நரம்பு தொடர்பான விஷயங்கள் அதுலலாம் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை கொடுக்கும். வீட்டுல முதியவங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். எல்லாரையும் விட இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம சரியா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், நகை வாங்கணும், இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்கல்ல. இவங்களுக்கு இந்த மாதிரி டைம்ல எது கிடைச்சாலும் எது கேட்டாலும் கிடைக்கும். படிப்பு சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், வேலை சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், எல்லாம் தடைகளா இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நாங்க எடுத்து வச்ச முயற்சியா இருக்கட்டும், நான் வந்து எனக்கு ஸ்டாப் ஆச்சு. நான் வந்து ஒரு மெடிக்கல் சீட்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது பொலிட்டிக்கல் லைன்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே தடையாச்சு அப்படின்னா, இதெல்லாம் இந்த டைம்ல விலகக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுக்கு சனி வந்ததுனால எங்களோட மனம் தெளிவா இருந்துச்சுனாலே போதும். ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களோட மனசை தான் இவங்க குழப்பிப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா, அந்த முடிஞ்சு போன விஷயத்துக்கு திருப்பி உயிரோட்டம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. ஓகே அது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அந்த திருப்பி அதை நீங்க உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண போறதே இல்ல. ஒரு தவறு பண்ணிட்டாலும் அதுவே சொல்லிட்டு, ஐயோ என்னடா அப்படி பண்ணிட்டோமேன்ற இவங்களுக்கே அந்த குற்ற உணர்வே வந்துட்டு அவங்களை அழிச்சிரும்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப இவங்களா அதை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மத்தவங்களுடைய மனசை ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு படிப்புன்னு வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான படிப்பு சம்மந்தப்பட்டது. அதாவது சைக்காலஜிக்கெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு கிரேட் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடுறது சிறந்தது? பொதுவா வந்துட்டு மீனராசிக்காரங்க வந்து சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜீவ சமாதிகள் போறது அவங்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும். தேவையில்லாத சிந்தனைகளா இருக்காது. கொஞ்சம் வந்து மனசை வந்து தெளிவுபடுத்திட்டு அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை சூழலை சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை கொடுக்கணும்.